வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் 4 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி போட்டுக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம். கிரேவி கம்மியாக வேணும்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும்னா இதே அளவு போதும். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. அடுப்பில் வச்சு இப்போ 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மட்டனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. லேசாக கொதி வரட்டும். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது தாங்க மட்டன் பக்குவம். இதில் ஒரு 10-15 முந்திரி எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா பக்குவமாக வந்துருச்சுங்க. முந்திரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.